அன்புள்ள தங்கத்தமிழன் யூடியூப் சேனல் உங்களை வரவேற்பது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன். இன்றைக்கு ஏன், எப்படி, எதற்கு என்ற பகுதியில் சற்று மாறுபட்ட கோணத்தை உங்களுக்கு வழங்கியிருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், there is a word alignment. அலைன்மெண்ட் அப்படின்னு சொன்னால் பொருத்தம். அதே மாதிரி வேவ் லெங்த், அலைவரிசை. அலைன்மெண்ட், வேவ் லெங்த், அலைவரிசை, இதுக்கெல்லாம் என்ன தொடர்பு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு கேள்வி. ஒரு படத்துல தனுஷ் சொல்லுவாரு, என்னை பார்த்தா பிடிக்கல, ஆனா பார்க்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவார். அப்ப என்ன அர்த்தம்னா, there is a difference of opinion between two. ரெண்டு பேர் ஏன்னு ஒருத்தர் இருக்காங்க, பின்னு ஒருத்தர் இருக்காங்க. இவருடைய எண்ணங்களும் ஒத்து போகவில்லை எனில் ரெண்டு பேருக்கும் சண்டை. எண்ணங்கள் ஒத்து போகுது அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னா, ஒருவர் சொல்லுகிறத இன்னொருத்தர் கேட்கணும், லிசன் பண்ணணும். லிசன் பண்ணதை அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் சரியா தவறான்னு சொல்லி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவர்கிட்ட பேசும்போது அவருக்கு இது எப்படி அவர் தவறாக இருக்கிறார் என்பது சொல்ற அளவுக்கு நாம ரெடி ஆயிடணும். some difficulty that is what is called the alignment of minds அப்படின்னு சொல்லி. வேவ் லெங்த் ரெண்டு பேருக்கும் சரியில்லை. பொதுவாக ஒரு வீட்டில் கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் வேவ் லென்த் சரியில்லை என்று சொன்னால் அது ஒரு சிரமமான வாழ்க்கை. அப்ப வேவ் லென்த் சரி இருக்கணும் அப்படின்னு சொன்னா சில டியூனிங் நாம பண்ணணும். ரேடியோவில் ஸ்டேஷன் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, முதல்லாம் 60-49 சிலோன் ரேடியோவில் திருப்பி வைப்போம். 69க்கு மேல 59 வச்சா கீச்சுங்க. கரெக்டாக 60 வைக்கணும், இல்லைன்னா 61 வச்சா கீச்சுங்க. ஸோ அந்த அலைன்மெண்ட்ல டியூன் பண்ணணும். அப்போ ஒரு மைண்டை டியூன் பண்றதுங்கிறது ஒரு பெரிய 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 கலை. டியூனிங் ஆஃப் த மைண்ட் இஸ் வெரி ஈஸி. ஆனால் அந்த கலையை நம்ம பிரயோகம் பண்ணும்போது, இன்னொருத்தருக்கு பிரயோகம் பண்ணும்போது நாம் அதில் கைதேர்ந்தவர்களாக இருக்க வேணும். ரைட்டா? இப்போ உதாரணமாக ஒரு கடைக்கு போகிறோம், அந்த கடையில் சாப்பிடும்போது அதனுடைய நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் சற்று குறை இருந்ததுன்னு சொன்னால் அந்த குறையை எப்படி அந்த கடை ஓனர்கிட்ட சொல்லணுமோ அந்த மாதிரி சொல்லணும். அந்த மாதிரி சொன்னால் அடுத்த முறை நாம் போகும்போது அந்த குறை நிவர்த்தி பண்ணப்பட்டிருக்கும். அதை விட்டு அந்த குறையை நம்ம நெகட்டிவ் அப்ரோச்சில் சொன்னோம்னா நிச்சயமாக சரிவர ஆகாது, சரிவர இருக்காது. பண்ண ஒரு நல்ல காஃபி சாப்பிட்றோம், காஃபினுடைய ஸ்டாண்டர்ட் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு பரவலாக இருக்கு, உண்மையிலே நல்லா இருக்கு. ஆனால் அந்த காஃபியின் தரம் நல்லா இல்லைன்னு சொன்னால் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ எல்லாருடைய மைண்டு அதில் அலைன்மெண்ட் ஆயிடுச்சு. நல்லா இருக்கு, அன்னபூர்ணா காஃபி பெஸ்ட்டு, அன்னபூர்ணா சாம்பார் பெஸ்ட்டு, அன்னபூர்ணா வடை பெஸ்ட்டு, அன்னபூர்ணா தயிர் வடை பெஸ்ட்டுன்னு சொல்லி எல்லார் மைண்ட்லையும் ஒரு அலைன்மெண்ட் வந்துருச்சு. அந்த பகுதியை தாண்டும் போது அந்த பக்கத்துலேருந்து சாம்பாரின் மனம் வரும். அப்போ நம்ம மூளை சுறுசுறுங்க, உடனே போய் சாப்பிடணும்னு தோணும். இதெல்லாம் வேவ் லெங்த் அட்ஜஸ்ட்மெண்ட். வேவ் லெங்த் ஒன்றோடு ஒன்று டேலி ஆகிறது. அதே மாதிரி ஒரு பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸில் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு தெரிய வேண்டிய ஒரு பெரிய குவாலிஃபிகேஷன் சைக்காலஜி. ஒருத்தன் ரொம்ப கடுமையாக வேலை செய்வான், ஆனால் தப்பாக செய்வான். ஒருத்தன் வேலையே செய்ய மாட்டான், ஒரு தடவை 2 தடவை செய்வான், ஆனால் கரெக்டாக செய்வான். ஸோ இவங்க ரெண்டு பேரையும் அவன் டேலி பண்ணணுங்கிறது பெரிய சாமர்த்தியமான பொருள். ஒரு சீட்டில் உட்காருக்குன்னா அப்படிப்பட்ட சுலபமான இது இல்லை. அதெல்லாம் டேலி பண்ணி மேலே கொண்டு அந்த கம்பெனி மேலே கொண்டு வரும்போது உண்மையிலேயே பெரிய சமாச்சாரம். ஒவ்வொரு முறையும் ஒரு போர்டு மீட்டிங் எல்லாம் அட்டன் பண்ணும்போது பார்த்தா அத்தனை பிரச்சனைகளோட போர்டு மீட்டிங் முடியும், போர்டு மீட்டிங் ஆரம்பிக்கும். பிரச்சனைகளே இல்லாமல் போர்டு மீட்டிங் ஆரம்பிச்சு பிரச்சனைகளே இல்லாமல் போர்டு மீட்டிங் முடிஞ்சால் எனக்கு தெரிஞ்சு ஒரே போர்டு மீட்டிங் டாடா மீட்டிங் தான். டாடா ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங்கில் ஒரு தடவை நான் போய் பார்த்துருக்கேன். நேர்த்தியான அட்ஜஸ்ட்மெண்ட்,
நேர்த்தியான அழைப்பு, நேர்த்தியான சீட்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட், யார் யாருக்கு எங்கெங்க சீட் அங்கே நேர்த்தியான சீட். அதே மாதிரி ஒவ்வொரு டைமிங்கில் இத்தனை மணிக்கு இந்த இந்த ப்ரோக்ராம், இத்தனை மணிக்கு இந்த ப்ரோக்ராம் சொல்லி எல்லாம் போட்டு உங்கள் கையில் அடிச்சு கொடுத்துருங்க. அதை அப்படி மணி துளி பிசகாமல் நடக்கும். இதுக்கெல்லாம் சூத்திரதாரி யாருன்னா மேலே ஒருத்தர் உட்காந்து பிளான் பண்ணுறவர் பிளானிங் ஆஃபீஸர், இன்னொருத்தர் எக்ஸிக்யூட்டிவ் பண்ணுறவர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். இது எல்லாத்துலேயும் முடிஞ்சு நம்ம எல்லாம் பேசி முடிச்சோடனே அந்த டைரக்டரோட ஒப்பீனியன்ஸை சொல்லும்போது 100க்கு 10 பேர் வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனில் இருப்பாங்க. அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனும் அந்த மினிட்ஸ் புக்கில் என்ட்ரி ஆகும். அதை மறுபடியும் அடுத்த இதில் வந்து ரெக்டிஃபை பண்ணி அவங்கக்கிட்ட சொல்லுவாங்க. இது எதுக்காக இவ்வளோ சொல்ல வரேன் அப்படின்னா, திஸ் இஸ் வாட் இஸ் கால்டு அலைன்மெண்ட் இன் மைண்ட்ஸ். அந்த அலைன்மெண்ட் இல்லைன்னா அந்த வாழ்க்கையை வந்து சரிவர அமையாது. அலைன்மெண்ட் வந்து சரியாக இருக்கணும். வேவ் லென்த்து மாறி இருந்தால் கூட அலைன்மெண்ட் சரி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் சில மெத்தட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா அலைன்மெண்ட் சரியாயிடும், வேவ் லென்த் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிக்குவேன். இது வரைக்கும் நீங்கள் வந்து பொறுமையாக கேட்டீங்க. இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்கள் நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பரோட சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.